பிக்மெண்டேஷன் கழுத்து பகுதியில, முட்டியில, அப்புறம் வந்து விரல்கள்ல, அண்டராம் அங்கேயுமே பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அந்த பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் எதனால வருது, அதுக்கான தீர்வுகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதனால வருது மேம் அதெல்லாம்? ஸோ பேசிக்காக நம்ம சருமம்னு எடுத்துக்கிட்டா பிக்மெண்டேஷன், இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெட் செல்ஸ் வந்து நார்மலாக நமக்கு வந்து ஷெட் ஆகிட்டே இருக்கும். திரும்ப நியூ செல்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மெலனின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு, பிக்மெண்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நமக்கு ஷெட் ஆகிட்டே இருக்குது. இல்லை சில நேரங்களில் ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு ஸ்கின்ல ப்ராப்ளமே வருதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பிக்மெண்டேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, பெரும்பாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இது வர ஆரம்பிக்கும். ப்ரெக்னென்சி டைமில் நிறைய லேடிஸ்க்கு பார்த்துருப்பீங்க. ஸோ கழுத்தை சுற்றி நமக்கு வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி இது நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 to 5 months டிஸப்பியர் ஆகுது. ஸோ இதற்கான ரீசன் அப்போது நம்ம உடலில் நடக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்கிறதுனால அங்கங்கே நமக்கு பிக்மெண்டேஷன் வருது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸில் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, பிளாக் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்கிறோம், பிளாக் ஹெட்ஸ் சொல்கிறோம். நம்மளுடைய நோஸில், சின்னில் எல்லாமே பிளாக் ஹெட்ஸும் வருது. ஸோ இதுவுமே ஸ்கின்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம க்யூர் பண்ணிடலாம்.